அவங்க அப்பத்துலேருந்தே வரதட்சணை கொடுமை 20 சவரன் கேட்டாங்க. அப்பத்துலேருந்தே அவள் மாசமாக ஆனதுலேருந்தே அவளுக்கு சாப்பாடு போடாமல் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டே இருந்தாங்க சார். நாங்களும் போய் மாதம் போய் பஞ்சாயத்து பண்ணி வச்சுட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போல்லாம் அடித்து கொடுமை பண்ணி என் பொண்ணு அந்த மாதிரி பொண்ணுலாம் இல்லை சார். போல்டான பொண்ணு. என் பொண்ணுலாம் கோழையான பொண்ணே கிடையாது சார். இந்த மாதிரி பண்ணோன்னு நாங்கள்லாம் ஒத்துக்கவே மாட்டோம். அவன் தான் சார் ஏதோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். எப்படி சார் வீடெல்லாம் திறந்து விட்டுட்டு என் குழந்தைய மாட்டி விட்டுட்டு குழந்தைய வீட்டில் விட்டுட்டு கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு எப்படி சார் பெங்களூருக்கு ஓடுவோம்? காலையிலலாம் யாருமே இல்லையா சார். ஆனால் ரொம்ப இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு. என் பொண்ணு அப்படி பண்ணாது சார். எனக்கு நல்லா தெரியும் என் பொண்ணு அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. இவங்க அப்பத்துலேருந்தே கொடுமை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக என் பொண்ணை சித்திரவதை பண்ணி அடித்து மாட்டிட்டாங்க சார். இதுக்கு எனக்கு நியாயம் வேணும். என் பொண்ணு நாங்கள் இவனை என்னன்னா இவங்க குடும்பத்தோட இவங்க அம்மா இவங்க அப்பா இந்த பையன் அவங்க தங்கச்சி அவங்க அக்கா அந்த 4 பேருக்கு நீங்கள் தான் சார் நியாயம் வாங்கி கொடுக்குறது. குழந்தை இதுக்கு யார் சார் இருக்காங்க? அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லாமல் போயிட்டாங்க. இல்லைம்மா, இப்போ அடிச்சான்னு சொல்கிறீங்க. உங்கள் பொண்ணு ஒரு வாட்டி கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவல் நான் சொல்லி நிறைய வாட்டி போய் நாங்களும் பேசி இனிமேல் அடிக்க மாட்டோம், இனிமேல் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம்னு சொல்லி தான் சார் சேர்த்துக்கிறாங்க. அனுப்பி விடுறாங்க. சமாதானம் பேசி தான் அனுப்புகிறாங்க. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் இது ரொம்ப அநியாயமான ஒரு விஷயம். இது நாங்கள் நம்பவே இல்லை. 2 வாட்டி இருக்கும் சார். மாங்காட்டில் ஒன்று ஐயப்பன் தங்கல்ல ஒன்று 2 கொடுத்துருக்கு. ஆமாம். அப்பயே சொல்லும் போது யார் நீங்கள் அவங்களும் சும்மா பொண்ணு சப்போர்ட் பண்ணீங்க நீங்கள் ரொம்ப. அதனால நீங்கள் வரக்கூடாது, யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டேஷன் மூலியமா கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சொல்றாங்கன்னா நீங்க கல்யாணத்துலேருந்து ஒரு தடவை கூட போயிட்டு உங்க பொண்ணு நீங்க கிடையவே கிடையாது சார். ரொம்ப பொய் சொல்றாங்க சார். நான் அடிக்கடி ஆனா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்க நாத்தனார் பெரிய நாத்தனார் சண்டை போடுறாங்கம்மான்னு சொல்லும் போதெல்லாம் போய் நான் பேசி தான் சார் கூட்டிட்டு வருவேன். 10 நாள் இருப்பா வீட்டில், திருப்பியும் போவா. திருப்பியும் அவங்க தான் சார் சமாதானம் பண்ணி வச்சு சேர்த்துக்குவாங்க. உடனே ஃபோன் பண்ணுவான். உடனே 10 நாளில் 3 நாள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோடனே ஃபோன் பண்ணுவான். இப்படியே தான் சார். என் பொண்ணு அந்த மாதிரி மர்மம் இருக்குது சார். என் பொண்ணு அந்த மாதிரி பண்ணாது சார். இதில் ஏதோ எனக்கு மர்மம் இருக்குது சார். இதை நான் கண்டுபிடிக்கணும் சார். இவங்க 4 பேரையும் விடக்கூடாது சார். நீங்கள் தான் சார். என் பேர் பவித்ரா சார். பாதிக்கப்பட்ட பொண்ணோட அண்ணி நான். பாதிக்கப்பட்ட பொண்ணு பேர் குமுதா. அவளுக்கு கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் ஆகுது சார். 2.5 வருஷத்தில் 2 வாட்டி சூசைட் அட்டன் பண்ணியிருக்கா சார். ஃபஸ்ட்டு குழந்தை வயிற்றில் இருக்க 3 மாதத்துலேயே வீட்டில் சாப்பாடு போடாமல் அவளை கொடுமை பண்ணி வீட்டை உள்ள போட்டு பூட்டி வீட்டை விட்டு வெளியே போனோம் காலை உடைப்பேன். அப்புறம் டவுரி காசு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி காசு நகை வீட்டில் போடல, இன்னும் எடுத்துன்னு வந்தேன், நீ கீழ் ஜாதி பொண்ணு, இன்னும் அங்கே தான் உங்களை ஒதுக்கி கேட்கணும், எங்களை ஒதுக்கி அவளை அடித்து கொடுமை பற்றிருக்காங்க சார். கொடுமை பற்றி வீட்டில் பூட்டு போட்டு அது மன உடைச்சல் தாங்க முடியாமல் மாத்திரை போட்டு பிபி மாத்திரை ஒரு 50 மாத்திரை கிட்ட போட்டு சுதந்திரம் ஃபஸ்ட்டு பண்ணேன் சார். அப்போ கூட்டு போய் காப்பாற்றணும். கேம்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி காப்பாற்றி கேஸ் மாங்காட்டு ஸ்டேஷனில் ஃபைல் ஆச்சு. ஃபைல் ஆனதுக்கு கூப்பிட்டு பேசினாங்க. 2 வீட்டு சைட்லையும் பேசினாங்க. இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், கொல்ல மாட்டேன். 2 வீட்டு சைட்லையும் பேசின அந்த பொண்ணோட அம்மா வீட்டில் யாரும் பேசக்கூடாது, பையனோட வீட்லேயும் யாரும் பேசக்கூடாது, அவங்க 2 பேர் லைஃப்பை நீங்கள் கெடுக்குறீங்க கொள்றீங்க சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் ஆகி பேசாமல் இப்போ சேர்த்து வச்சாங்க சார். சேர்த்து வச்சதுக்கு அப்புறமும் குழந்தை பிறந்தப்ப அந்த பையன் குழந்தைக்காக இது வரைக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது சார். எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு சொல்லி சாப்பிட்டானே கண்டி அந்த பொண்ணுக்கு தேவையான எதுவுமே அவன் செஞ்சதே கிடையாது சார். இந்த குழந்தைக்கு ஒரு பேம்பஸ் வாங்கினாலும் பால் பாக்கெட் வாங்கினாலும் அவள் யார்கிட்ட பிச்சை எடுக்கணும். அவன் வேலைக்கு போய் மாதம் 30,000 சம்பாதிக்கிறான். 30,000 அந்த பொண்ணுக்கான வீட்டுக்கு எதுவுமே வாங்கி போடமா. அவன் குடிக்கணும், ரூம் போட்டு குடிக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கணும். அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிளில் எல்லாருக்கூடையும் அவன் ரொம்ப டீப்பாக இருக்கான் சார். அந்த வீட்டுக்கு தேவையான வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துலேருந்து அந்த பொண்ணுக்கிட்ட நகையெல்லாம் பிடுங்கி எல்லாத்தையும் அழிச்சிட்டு அந்த பொண்ணு ஒன்று மேலே மாக்கிட்டான் சார். கடைசியில் இப்போ லாஸ்ட்டாக அந்த குழந்தையோட கழுத்தில் ஒரு பொண்ணு 1 கிராம் சைன் போட்டிருந்தான். அந்த நகையை கேட்டதுனால வீட்டில் ஒரு பிரச்சனை சார். பிரச்சனை வந்ததில் அந்த நகையை நான் தரமாட்டேன், நகையை தரலைன்னா நான் ஊருக்கு பெங்களூர் போகணும், வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நான் ஊருக்கு காசு அனுப்பணும், வீட்டு வாடகை கட்டல, வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டதுனால அவள் தாலி கழட்டி கொடுத்ததுக்கு என்ன சொல்லிட்டான்னு இவன் திருடிட்டா, தாலி கொண்டு போய் இவன் தான் வச்சுட்டு மேற்கொண்டு காசை வாங்கி என்ன பண்ணியிருக்கான், ரூம் போட்டு குடிச்சிட்டு வந்திருக்கான். கேட்டதுக்கு என்ன சொல்கிறான்னா, நீ தான் குடிச்சிட்டு வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான், எல்லா காசையும் காலி பண்ணிட்டான், வீட்டுக்கு தேவையான எதுவும் வாங்கி போடாமல் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அவளை அடிச்சிருக்கான் சார். அடிச்சிருக்கான், பெல்ட்டால் போட்டு அடிச்சிருக்கான் சார். அடித்தப்போ நான் சொன்னேன், ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுமா, இனிமேல் திருட்டு பையனை வீட்டில் வச்சிருக்கேன், நீ வீட்டில் நாங்கள் திருடின்னு போய் குடிச்சிட்டு வந்துட்டு உன்னை டார்ச்சர் பண்ணிட்டான், அவன் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுமா சொன்னதுக்கு இல்லை நானும் அவனை பேசினேன், அவனும் என்ன பேசினான்,
அதனால வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம் நீ, ஏன்னா அது பிரச்சனை இல்லை விட்டுருங்க சொல்லி அவள் சொல்லிட்டான். அப்பயே போய் கொடுத்துருந்தானா இப்போ இந்த அளவுக்கு செத்துருக்க மாட்டா சார். போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்தோம் சார். கொடுத்ததுக்கு வந்து அவன் பெங்களூர் விட்டுட்டு ஓடிட்டான். இன்னைக்கு நைட் அவன் சூசைட் பண்ண போகிறான்னா அதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. நான் பெங்களூர் போகிறேன், எனக்கு வந்து வயிற்றில் பிரச்சனை இருக்குது, நான் பார்க்க போகிறேன். அவன் குடிச்சு செத்ததுக்கு குடிச்சு வயிறு வீங்கி போனீங்க இவன் என்ன சார் பண்ணுவா? ஒரு நைட்டு ஒண்டியாக வீட்டில் தனியாக விட்டுட்டு குழந்தை இருக்கா சார், அடிக்கடி விட்டுட்டு ஓடிடுவான் சார் பெங்களூருக்கு. என்னை அம்மா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா என்னை வர சொல்லியிருக்காங்க. அம்மா வந்து ஃபுல் சப்போர்ட் சார் பையனுக்கு. பையன் எது பண்ணாலுமே அவங்க அம்மா வந்து பையனுக்கு ஃபுல் சப்போர்ட் தான். அந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்றும் இல்லாத வந்தவன், ஒன்றும் இல்லை ஒன்றா இதை வைத்துன்னு வந்துட்டா, ஒன்றும் வந்தவங்களுக்கு இவ்வளோ வாயா, இன்னும் அது கேடு கட்ட குடும்பம், அது கேடு கட்ட குடும்பத்தில் போய் காலை வச்சிட்டேன். அவ்வளோ நல்ல பொண்ணு சார். அவங்க மாமனார் மாமியார் மாதமான காசு அனுப்ப சொல்லுவாள் சார். சம்பளம் வர காசில் வந்து இவங்களுக்கு ஏன் நீ செய்கிற, இவங்களே செய்ய மாட்டேன் கேட்க மாட்டேன் சார். உங்கள் அப்பா அம்மா காசு அனுப்பாஜி அனுப்பிச்சிட்டு மீதிக்கிற காசை என்கிட்ட கொடு. மாதம் 30,000 சம்பாதிக்கிறான் சார். 30,000 சம்பாதிச்சு தான் சார் அவங்க பண்ணுறான். நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னதுக்கு வந்து என்ன சார் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் நாங்கள் எழுதி கொடுத்தோம் சார். கம்ப்ளைண்ட் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு ஏசி வந்து பார்த்தாரு எங்களை. ஏசி வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, இது ஆர்டிஓ போனோம். ஏன்னா கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது. 2 வருஷத்தில் வந்து அந்த பொண்ணு சுற்றி 7 வருஷம் 8 வருஷம் ஆச்சுன்னா அது கம்ப்ளைண்ட் நாங்கள் எடுப்போம். 2.5 வருஷத்துக்குள்ளேயே இந்த மாதிரி ஆச்சுன்றதுனால இது வந்து ஆர்டிஓ தான் பார்க்கணும், ஆர்டிஓ பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னதுக்கு வந்து நாங்கள் நேற்று காலையிலேருந்து 11 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். பெங்களூர்லேருந்து வரவன் எவ்வளோ நேரத்தில் சார் காரில் வரான், எவ்வளோ நேரத்தில் வந்திருக்கணும். நாங்கள் கிளம்புற நேரத்துக்கு 7:30 மணிக்கு 8 மணிக்கு வந்தான் சார். அவன் என்ன நடவடிக்கை எடுக்கணும்? நடவடிக்கை எங்கள் பொண்ணுக்கு சாவல, எங்கள் மர்மம் எங்களுக்கு இருக்குது சார். எங்களுக்கு அவள் சாவர பொண்ணே கிடையாது சார். அவள் போல்டான பொண்ணு சார். இது தற்கொலை இல்லை சார். அவங்க தான் சார் பண்ணிட்டு போயிருக்கான். தற்கொலை பண்ணிக்கிற எப்படி சார்? அவள் சீலிங் வந்து ஹைட்டு, ரொம்ப ஹைட்டு சார். சீலிங் வந்து இவள் ஏறி ஊக்கில் வந்து ஃபேனில் மாட்டா கூட சரி ஃபேன் அவள் எட்டு சொல்லலாம். அந்த ஊக்கில் போட்டிருக்கா. அவள் குள்ளமாக இருப்பா. வந்து கீழே வந்து இது போட்டிருக்கான், சூக்கெட்ஸ் போட்டு பக்கெட் போட்டு ஏறி மாட்டியா. ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கா, ஷால் அறந்து விழுந்துட்டு இருக்கா. அப்படியே ஒரு பயம் வந்திருக்கும்ல சார். 2வது டைம் எப்படி சார் அவள் போட்டிருப்பா? அதுவும் வீடை பூட்டலை, வீடு திறந்தே தான் இருந்திருக்கான். அவன் ஃப்ரெண்டு ராஜினி தான் ஃபஸ்ட்டு போய் பார்த்துருக்கான். ஃபோன் மேலே ஃபோன் பண்ணியிருக்கான், எடுக்கலை. எடுத்ததுக்கு வந்து எடுக்காததுனால இவன் என்ன சொல்லியிருக்கான், போய் பார்க்க சொல்லி. இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி அவன் ஃபோன் பண்ணியிருக்கான். ஃபோன் பண்ண அவன் எடுக்க மாட்டான், ஒரு சண்டை போட எடுக்க மாட்டான். அப்போல்லாம் அவன் கண்டுக்காத. அவன் நேற்று மட்டும் சார் அவன் பிடிச்சி பார்க்க சொல்லணும். போயிட்டு ஏதோ பண்ணிட்டு தான் சார் போயிருக்கான். இவன் பண்ணாமலாம் போகல. எங்கள் பொண்ணு அப்படி பண்ணுற பொண்ணு கிடையாது. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கா, நான் என் பிள்ளைக்கொசம் நீ வாழ்கிறேன், இந்த குழந்தைக்கொசம் வாழ்கிறேன். அவன் பேர் அவங்க ஃப்ரெண்டு பேர் ராஜநிதி சார். வீட்டுக்கார் பேர் அஜித் குமார். அவன் பேர் அஜித் குமார். அவன் தான் சார் பண்ணிட்டு போயிருக்கான். அவன் மட்டும்தான் பண்ணிட்டு போயிருக்கான். அவன் அவங்க அம்மா அவங்க அக்காக்காரி அவன் தங்கச்சி இவங்க 4 பேர் சார் காரணமே அவள் செத்ததுக்கு. வேறு யாரும் காரணம் சார். அவங்க தான் சார் அவள் வரதட்சணை கொடுமை பண்ணியிருக்காங்க சார். அவகிட்ட வரதட்சணை கொடுமை பண்ணியிருக்காங்க, ஜாதி ரீதியாக இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப அவளை கெட்ட வார்த்தையில் ரொம்ப துன்புறுத்தியா சார். குடும்பமாக சேர்ந்து அவள் எவ்வளோ மனசில் வச்சு ரொம்ப கொஞ்சம் வந்திருக்கா சார். அடிச்சிருக்கான் சார். அவன் பெல்ட்டால அடிச்சிருக்கான் சார். ஏன் வாய் பேசுகிற கொள்ற சொல்லிட்டு பெல்ட்டால் அவங்க நகை போடல சொல்லி கேட்டிருக்காங்க சார். அவங்க வீட்டில் நகை போட சொல்லி கேட்டாங்க. நகை வந்து எங்கிட்ட 20,000 போட சொன்னாங்க சார். எங்களால் அவ்வளோ போட முடியாது சொன்னாங்க. எங்கிட்ட இருக்கிறது இவ்வளோ தான். ஏன்னா வந்து அப்பா கிடையாது அவளுக்கு, அம்மா மட்டும்தான். அம்மாவால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் இவ்வளோ நகை ஒரு 2,000. அவங்க வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு அவங்க மாமா மட்டும் சார் வந்தார். அவங்க அக்கா வீட்டுக்கார் மட்டும் சார் ஒருத்தர் வந்தார். வந்த உடனே அவர் என்னன்றாருன்னா, என்னங்க பண்ணுறது, இப்படி ஆகி போச்சு, என்னங்க பண்ணுறது சர்வசாரமாக கேட்குறாரு. பொண்ணு இருந்தவங்க நாங்கள் தானே சார், எங்களை சார் வலிக்கும். அவங்க சர்வசாரமாக கேட்குறாங்க, என்ன பண்ணுறது முடிஞ்சு என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க சார். அவங்க வீட்டு பொண்ணு தான் சும்மா இருப்பாங்களா சார்? விட்டுட்டு உட்காந்துருக்கோம் சார். 1.5 வயசு குழந்தை சார். இந்த குழந்தை கண்ணதுலேயும் மாட்டி செத்துருக்கா சார். இந்த குழந்தை கண்ணதுலேயும் மாட்டி செத்து போயிருக்கு அந்த பொண்ணு. எந்த பத்து தான் சார் சாவா குழந்தை வச்சுக்கின்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். என் பேர் பவித்ரா சார். இறந்த பொண்ணோட அண்ணி சார் நான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.